இலங்கையில் ஒரு அமைப்பை. இலங்கை இந்து கடலின் மையத்தில் இருக்கிறது. அது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு லொகேஷனை கொண்டிருக்கிறது. எனவே இந்த லொகேஷன் வாரில், இந்த அமைப்புடைய யுத்தத்தில் அமெரிக்கா சற்றும் பின்வாங்க முடியாது. இது யார் ஜனாதிபதியாக இருந்தாலும் பின்வாங்க முடியாது. அமெரிக்கா ஜனாதிபதி என்பது மட்டும் அமெரிக்கா கிடையாது. அமெரிக்கா என்பது பென்டகன், இராணுவம். அமெரிக்கா என்பது சிஐஏ. அமெரிக்கா என்பது காங்கிரஸ், சிரட்டை உள்ளடக்கிய காங்கிரஸ். அமெரிக்கா என்பது 50 மாநிலங்கள். இவற்றுக்குள்ளார் அமெரிக்காவின் நலன் சார்ந்து அமெரிக்காவுக்கு என்ற கட்டமைக்கப்பட்ட கொள்கை இருக்கிறது. இவற்றை கண்டபடி மாற்ற முடியாது, யாரும் மாற்ற முடியாது. எனவே அமெரிக்காவினுடைய கட்டமைக்கப்பட்ட அரசியல் சித்தாந்த இராணுவ கொள்கையின் ஒரு பகுதியாக இப்பொழுது ட்ரம்ப் செயற்பட போகிறேன். இது கடந்த காலத்தின் வரவிலிருந்து பெரிதாக மாறுகிறது. இது அடிப்படையான போக்கை அப்படி கொண்டிருக்க போகிறது. ஆனால் இப்போது இருக்கிற இந்திய பிரதமருக்கும் இந்தியாவுடைய ஆளுங்கட்சிக்கும் அமெரிக்காவினுடைய குடியரசுக் கட்சிக்கும் அமெரிக்க ஜனாதிபதிக்கும் இடையில் நெருக்கமான மனோரீதியான உறவுகள் உள்ளன. இவற்றால் இருவரும் இலகுவாக கோஆபரேட் பண்ண முடியும் சில விடயங்களில். அவ்வாறு கோஆபரேட் பண்ணாலும் அமெரிக்காவின் அடிப்படை நலன் சார்ந்தான் இருக்கும், இந்தியாவின் அடிப்படை நலன் சார்ந்தான். எனவே இந்த 2 விடயங்களில் இப்போது பெறப்போகின்ற காலம் 1-2 வருடங்கள் மிகவும் நெருக்கமாக அமெரிக்க உறவு இந்திய உறவு வளர்ச்சியடைய வேண்டிய காலம். இலங்கையை மையமாக கொண்ட அந்த லொகேஷன் வார் என்பது பிரதானமாக 3 நாடுகளை நேரடியாக சம்பந்தப்பட்டது. அதாவது உலகத்தில் இப்பொழுது இந்த கிரேட் பவர்ஸ் 8 என்று வரையறுத்திருக்க, அதுல முக்கியமாக இலங்கையோடு சம்பந்தப்பட்ட 4 பிரதானமான கிரேட் பவர்ஸ் இருக்கு. முதலாவது அமெரிக்கா, 2வது சீனா, 3வது இந்தியா, 4வது ஜப்பான். இந்த 4 நாடுகளும் முதல் நிலையில் அவர் சம்பந்தப்பட்டிருக்கிறார். அவற்றில் ஆக உச்சியில் இருப்பது இந்தியா. இந்தியாவோடு சேர்ந்து கைகோர்த்துக் கொண்டிருக்க வேண்டியது அமெரிக்கா. இந்த விடயத்தில் முன்பு இருந்ததை விடவும் சற்று சரளமான உறவு அவர்களுக்கு முன்பிருந்ததை விட அடிப்படை கொள்க மாற்றம் சரளமான உறவு இருக்கு. இந்த 2 ஆண்டுகள் பிறப்போகின்ற 2 ஆண்டுகள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு காலகட்டம். இதில் நாங்கள் ஒரு விடயத்தை கருத்தில் கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் நாங்கள் ஒரு நாட்டில் மட்டுமல்ல, ஒரு அரசில் மட்டும் வாழ்க்கை. அரசுகள் எனப்படும் உலகளாவிய சிஸ்டத்துக்கு அமைப்புக்குள் வாழும். இந்த சிஸ்டத்தை கண்டபடி யாரும் மாற்ற முடியாது, எவரும் இணைச்சபடி மாற்ற முடியாது. இந்த சிஸ்டத்துக்குள்ளே சில ஏற்ற இறக்கங்கள் இருக்க முடியும், கையாள பெற்றிய நுணுக்கங்கள், திறமைகள் இருக்க முடியும்.